வணக்கம். எங்களை பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னா சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு. அது தெரிஞ்சா ரிசல்ட் வேற லெவல் மாறிடும். கவனமா கேட்டுக்கோங்க. நான் மல்லிப்பூ மாதிரி சாஃப்ட் ஆகணும்னா இட்லி மாவு அரைக்கும் போது கொஞ்சம் அவல் சேர்த்து பாருங்க. அது மாய்ஸ்சர் பேலன்ஸ் பண்ணும். அப்போதான் நான் லைட்டாவும் சூப்பர் சாஃப்டாவும் வருவேன். பூரி பலூன் மாதிரி ஊதி கொள்ளணும்னா மாவுல கொஞ்சம் ரவை சேர்த்து பாருங்க. அது மாவு ஸ்ட்ரக்சரா ஸ்ட்ராங் ஆக்கும். அப்போதான் நான் ஃபுல் பஃபியா வருவேன். பரோட்டா லேயர் ஸ்ட்ராங்கா வரணும்னா gluten தான் சீக்ரெட். மாவு பிசைஞ்ச பிறகு நல்லா ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போதான் gluten டெவலப் ஆகி நான் எலாஸ்டிக் ஆகிடுவேன். அதான் நான் லேயரா பிரிறேன். தோசை கிறிஸ்பியும் டேஸ்டியும் வரணும்னா மாவு நல்லா புளிக்கணும். மாவு அரைக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு சாதம் சேர்த்து பாருங்க. அப்போ மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகும். நான் கோல்டன் கிறிஸ்பியா சூப்பர் ஃபிளேவர்ஃபுல்லா வருவேன். நான் கிறிஸ்பியா நீண்ட நேரம் இருக்கணும்னா பஜ்ஜி மாவுல கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து பாருங்க. அது கோட்டிங் ஸ்ட்ராங் ஆக்கும். நான் சாகி ஆகாம கிரன்ச்சியா இருப்பேன். சப்பாத்தி நீண்ட நேரம் சாஃப்டா இருக்கணும்னா மாவு பிசையும் போது சூடான தண்ணி பயன்படுத்துங்க. அப்போதான் மாவு ஸ்மூதா ஆகி நான் சாஃப்டாவும் பிளெக்சிபிளாவும் இருப்பேன். சின்ன ட்ரிக்ஸ் தான், ஆனா வீட்லயே பெர்ஃபெக்ட் டேஸ்ட் கிடைக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.